ஹாய், வெல்கம் டு மை சேனல். நியூ இயர் 30 டே வெயிட் லாஸ் சேலஞ்சோட டே 7 அன்னைக்கு காலையிலேருந்து நைட் வரைக்கும் எடுத்துக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் தான் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். காலையில் எழுந்த உடனே வாய் கொப்பளிச்சுட்டு ஒரு டம்ளர் சூடான சுடு தண்ணி குடிச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் கண்ணை மூடி தியானம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எம்டி ஸ்டமக்கில் நீங்கள் குடிக்கக்கூடிய அந்த மார்னிங் ட்ரிங்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் தண்ணீர். இந்த நெல்லிக்காய் தண்ணீர் நம்ம எப்படி எடுத்துக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க. அதை வாஷ் பண்ணிவிட்டு தேங்காய் திருவல்ல நல்லா திருவிடுங்க. ஏன் சிஸ்டர் அரைச்சி குடிக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஏன்னா இது கூட சேர்க்கக்கூடிய பொருட்களுக்கு நம்ம அரைக்க போகிறது கிடையாது, அதை வந்து சூடு பண்ண போகிறோம். அதனால் நெல்லிக்காவை திருகி ஒரு 1.5 டம்ளர் தண்ணியில் கொதிக்க விடுங்க. அது கூட ஒரு 10 புதினா இலை, ஒரு ஸ்பூன் இருக்க மாதிரி ஓமம் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு அந்த தண்ணீர் 1 டம்ளர் ஆனதுக்கப்புறமா அதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டிட்டு காலையில் எம்டி ஸ்டமக்கில் இந்த மார்னிங் ட்ரிங்க் வந்து எடுத்துக்கோங்க. அடுத்து உங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை ஆம்லேட். இந்த பொட்டுக்கடலை ஆம்லேட் எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொட்டுக்கடலை அப்படின்றது ஒரு சிலருக்கு பொட்டுக்கடலை சொன்னால் தெரியும், ஒரு சிலருக்கு உடச்ச கடலை சொன்னால் தான் தெரியும். சரிங்களா? இதுக்கு 2 முட்டை எடுத்துக்கோங்க. 2 முட்டையை உடச்சி ஒரு கிண்ணத்தில் ஊற்றி நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 கைப்பிடி இருக்க மாதிரி உடச்ச கடலை, பொட்டுக்கடலைன்னு சொல்லக்கூடிய அந்த உடச்ச கடலையை 2 கைப்பிடி இருக்க மாதிரி எடுத்து மிக்சியில் அரைச்சி பவுட்ரு பண்ணி அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கடையில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டு கடுகு, ஜீரகம், உளுந்து, கொஞ்சமாக கடலைப்பருப்பு போட்டு நல்லா அது செகவப்பாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்து பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய், வெங்காயத்தை அதில் சேர்த்து நல்லா வதக்குங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்குனதுக்கப்புறமா அது சூடு ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பொட்டுக்கடலையும் அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த கலவையை முட்டையோடு சேர்த்துருங்க. சேர்த்ததுக்கப்புறமா நம்ம தோசை தவாவில் ஆம்லேட் ஊற்றி நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு சிலர் முட்டை சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க முட்டைக்கு பதில் கடலை மாவை கரைச்சி எடுத்துக்கோங்க. அதோடு சேர்த்து இந்த ஆம்லேட் நீங்கள் ஊற்றி காலையில் எடுத்துக்கலாம். மதியம் உங்களோட லஞ்சு, இப்போ காலையில் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் மதிய லஞ்சுக்கும் இடைப்பட்ட டைமில் உங்களுக்கு பசிக்கிற மாதிரி தோணுச்சு அப்படின்னா பேரிச்சம்பழம், பாதாம் பருப்பு அது மாதிரி ஒரு 4 எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இல்லை ஃப்ரூட்ஸ் மாதிரி எடுக்கிறதாக இருந்தால் இந்த டைமில் நீங்கள் வந்து வாழைப்பழம் எடுத்துக்கலாம். நைட்டு எப்போவுமே வாழைப்பழம் எடுத்துக்கக்கூடாது, பகல் டைமில் வாழைப்பழம் எடுத்துக்கலாம். பசிச்சா தான் நீங்கள் எடுத்துக்கணும் அது. சரிங்களா? அப்புறம் மதிய லஞ்ச் அப்படி வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு காயில் உசிலி செஞ்சு சாப்பிட போகிறீங்க. எந்த காய் வேணால் எடுத்துக்கலாம். பாவக்காவை தவிர்த்துருங்க, நீர்க்காயை தவிர்த்துருங்க. பாவக்காய் வந்து பெரும்பாலும் இந்த உசிலிக்கு செட் ஆகாது, நீர்க்காய்கள் இந்த உசிலிக்கு செட் ஆகாது. மற்றபடி என்ன காய்கள் பார்த்திங்கன்னா கேரட், அப்புறம் பீன்ஸு, பீட்ரூட்டு, அவரைக்காய், கொத்தவரங்காய், இதெல்லாம் வந்து இந்த உங்கள் உசிலி செய்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நூக்கலில் கூட நீங்கள் உசிலி செய்யலாம். ஓகேங்களா? நூக்கல் நல்லா திருவிட்டு உசிலி செய்யலாம். அப்படிலாம் அவங்க வந்து இப்போது சீசனுக்கு வந்து காலிஃப்ளவர் கிடைக்குது, காலிஃப்ளவரில் உசிலி செய்யலாம். அப்படிலாம் பட்டாணி இப்போ ஈஸியாக உங்களுக்கு சீசனில் கிடைக்கும், அந்த பட்டாணியில் கூட நீங்கள் உசிலி செய்யலாம். உசிலி செய்கிறது அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். காய்கள் மட்டும்தான் மாறும். சரிங்களா? இதுதான் உங்களோட மெயின் டிஷ்ஷு. நிறைய பேர் நினைப்பாங்க இது சைட் டிஷ் போலுக்கு மெயின் டிஷ்க்கு ஏதாவது சாப்பாடு சப்பாத்தி சொல்லுவாங்களே அப்படின்ட்டு. இல்லை, இதுதான் உங்களோட மெயின் டிஷ். ஏன்னா இதில் வந்து பருப்பு நீங்கள் கலந்து எடுத்துக்கிற உசிலி அப்படின்னாலே பருப்பு தான். கடலை பருப்பும் பருப்பும் சேர்த்து செய்யக்கூடிய அந்த உசிலி ப்ரோட்டீன் நிறைஞ்ச உணவு, வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். அதனால் மெயின் டிஷ்ன்றது இதை தான் நீங்கள் எடுத்துக்க போகிறீங்க மதியம் லஞ்சுக்கு. சரிங்களா? ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா கொள்ளு சூப்பு இல்லைனா கொள்ளு சுண்டல். கொள்ளு நீங்கள் காலையிலே ஊற வச்சிங்க அப்படின்னா ஈவினிங் வந்து அதை சுண்டலாக்கி சாப்பிடலாம். இல்லை சப்போஸ் நீங்கள் வந்து கொள்ளு ஊற வைக்க மறந்துட்டீங்க அப்படின்னா 2 கைப்பிடி இருக்க மாதிரி கொள்ளு குக்கரில் வேக வச்சு அதை சூப் மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களோட ஆப்ஷன் தான். சரிங்களா? நைட்டு டின்னர் வந்து 6:30 மணிக்குள்ளே முடிச்சிருங்க. ஏன்னா நீங்கள் 6:30 மணிக்கு சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா தான் 7 மணிக்கு முடிப்பீங்க. அதனால் டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா மக்கானா உப்புமா. மக்கானா அப்படின்றது தாமரை விதை அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். இந்த மக்கானாவில் எப்படி உப்புமா பண்ணணும் அப்படின்னா, நல்லா ஒரு 2 கை இருக்க மாதிரி மக்கானவை கடாயில் ஃபஸ்ட்டு நல்லா வறுத்துக்கோங்க. ஆறுனதுக்கப்புறமா பல்ஸ் மூடில் திருப்பினீங்க அப்படின்னா கொஞ்சம் குறப்பாக அதை அரைஞ்சி வந்துடும். அதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு சின்ன துண்டு கேரட்டு திருவிக்கோங்க, கொஞ்சமாக வெங்காயம், குடமிளகா கட் பண்ணி வச்சுக்கோங்க. கடாயில் 1 ஸ்பூன் ஆயில் விட்டு கடுகு, உளுந்து, ஜீரகம் தாளிக்கிட்டோம் அப்படின்னு அந்த காய்களை சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே பொடி பண்ணி வச்சுருக்க அந்த மக்கானா பொடி இருக்கு இல்லையா, அதோடு சேர்த்து உப்பு சேர்த்து தட்டு போட்டு மூடி அப்படியே சிம்மில் வச்சு வதக்குங்க. தண்ணி சேர்க்கக்கூடாதுமா. ஏன்னா நம்ம நார்மலாக ரவை சேர்க்கறதுக்கு முன்னாடி தண்ணியை கொதிக்க விட்டு ரவையை போட்டு உப்புமா பண்ணுவோம். அது மாதிரி கிடையாது இது. தண்ணி சேர்க்காம. ஏன்னா மக்கானா அப்படின்றது அரைச்சதுக்கப்புறம் ரொம்ப சாஃப்டாகிடும். இப்போ எப்படியும் நம்ம காயில் இருக்கக்கூடிய தண்ணிகள் இருக்குது பார்த்திங்களா, அதுவே அதுக்கு போதும். தட்டு போட்டு மூடிட்டிங்கன்னா அந்த வேர்வேலியாக வந்து அது ஈஸியாக அழகாக வணங்கி வந்துடும். அது பார்த்திங்கன்னா அது நல்லா உப்புமா ரெடியாகிடும். இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவைப்படாது. நீங்கள் அதை அப்படியே நைட் டின்னருக்கு எடுத்துக்கலாம். ரொம்ப லைட்டான டின்னர், வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? இது வந்து ஒரு 6:30-7 மணிக்குள்ளே நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் எப்போ போல் உங்களோட யூஷுவலான வேலைகள்லாம் பார்க்கலாம். படுக்கிறதுக்கு ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்ன நைட் ட்ரிங்க்கு குடிக்க போகிறீங்க. இந்த நைட் ட்ரிங்க்குக்கு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஒரு சின்ன துண்டு பட்டை அதை லைட்டாக தட்டிக்கோங்க. தட்டிட்டு ஒரு 1 டம்ளர் தண்ணியில் நல்லா கொதிக்க விடுங்க. அது நல்லா கொதி வந்து 1 டம்ளர் ஆனதுக்கப்புறமா அதை வடிகட்டினதுக்கப்புறமா ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை அதில் பிழிஞ்சு உங்களோட நைட் ட்ரிங்க்குக்கு நீங்கள் அதை எடுத்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு கோல்டு இருக்குது அப்படின்னா லெமனை தவிர்த்துருங்க. கோல்டு இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து நைட் ட்ரிங்க்கில் வந்து அந்த ஒரு அரை எலுமிச்சம்பழம், ஒரு எலுமிச்சம்பழத்தில் பாதி எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு நைட் ட்ரிங்க்கை நீங்கள் அதை வந்து எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஃபுட் சார்ட்டில் ஒரு சிலருக்கு டவுட் வரும். சிஸ்டர், இதை வந்து நம்ம உசிலியாக தான் செஞ்சு சாப்பிடணுமா மதிய லஞ்சை, வெறும் காயாக சாப்பிடக்கூடாதா அப்படின்னு தோணும் உங்களுக்கு. சாப்பிடலாம், தப்பு கிடையாது. இப்போ ஒரு நாளைக்கு இவ்வளோ கேலரி நம்ம வந்து கம்மி பண்ணி சாப்பிட்ணும் அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக ப்ரோட்டீன் தேவை. ஆனால் அதுக்குன்னு ப்ரோட்டீனாகவே நிறைய சாப்பிடக்கூடாது. ப்ரோட்டீன் நிறைஞ்ச உணவுப் பொருட்கள் நம்ம எடுத்துக்கிறதுனால என்ன பயன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சீக்கிரம் பசிக்காது. அதுதான் ஒரு விஷயம், சரிங்களா? நிறைய பேர் வந்து ப்ரோட்டீன் எதுக்காக சாப்பிட்றோம் அப்படின்னு தெரியாமே வெயிட் லாஸில் எடுத்துப்பாங்க. ப்ரோட்டீன் எடுத்ததுக்கான முக்கிய ரீசன் நம்ம உடம்புக்கு எனர்ஜி கிடைக்கணும், வயிறு நல்லா ஃபில்லிங்காக இருக்கணும், கிரேவிங்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வரக்கூடாது, அதை நல்லா சுவைச்சு சாப்பிடணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது, சரிங்களா? அதனால் உசிலியில் வந்து கடலைப்பருப்பு, பருப்பு 2 பருப்பையும் நம்ம சேர்த்து செய்யும் பொழுது நமக்கு அதில் ப்ரோட்டீன் அதிகமாக கிடைக்கும். அது கூட இந்த காயும் சேர்த்து எடுத்துக்கலாம். ஏன்னா வெறும் பருப்பை மட்டும் அப்படி சாப்பிட முடியாது இல்லையா? அது கூட ஏதாவது ஒரு காயை சேர்க்கணும். அது உங்களோட விருப்பமான காய் ஏதாவது சேர்த்துக்கலாம். அது ஒரு பீன்ஸாக இருக்கட்டும், அவரைக்காவாக இருக்கட்டும், கொத்தவரங்காவாக இருக்கட்டும், இல்லை கேரட்டு, பீட்ரூட்டு, அது மாதிரி உங்களுக்கு என்ன காய் ஈஸியாக கிடைக்குதோ, இல்லை வீட்டில் இருக்குது அப்படின்னு போய், ஏன்னா இதுக்காக நீங்கள் போய் வாங்கணுன்ற அவசியம். வீட்டில் இருக்கக்கூடிய காயை தூக்கி போட்டு ஒரு உசிலி செய்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். வெயிட் லாஸ்க்கு ரொம்ப சிரமப்படக்கூடாது, ஆனால் ஹெல்த்தியாக சாப்பிட்ணும் அப்படின்ற மைண்டில் தான் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதனால் இந்த உசிலியை பருப்பு போட்டு நீங்கள் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஏன்னா காய்கறிகளாக எடுத்துக்க சொல்லும் பொழுது பெரும்பாலும் வேக வச்சு எடுத்துக்க சொல்ல மாட்டேன், சாலடாக எடுத்துக்க சொல்லுவேன். வெஜிடபிள் சாலடாக எடுத்துக்கோங்க, ஒரு ஃப்ரூட் சாலடாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். அதனால் வேக வச்சு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னும்பொழுது இதை நீங்கள் உசிலியாக செஞ்சு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா கண்டிப்பாக ஒரு 10 பேர் நீங்கள் பார்க்குறீங்கன்னா அதில் ஒரு 2 பேருக்கு இந்த டவுட் வரும், சிஸ்டர் அதை வந்து உசிலியாக தான் செய்யணுமா, ஏன்னா அதோடய ப்ராசஸ் கொஞ்சம் அதிகமாச்சு அப்படின்ட்டு. கொஞ்சம் ப்ராசஸ் அதிகம் தான், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் உங்கள் வெயிட் லாஸ்க்காக நீங்கள் உங்களுக்காக செய்யக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னும்போது கண்டிப்பாக எந்த ஒரு வேலையுமே ஸ்கிப் பண்ணாமல் செய்யுங்க. அதுவும் இப்போ வெயிட் லாஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இன்னும் நல்லா பிரிஸ்காக இருப்பீங்க. இந்த ஒரு 6 டேஸில் நீங்களே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பாடி நல்லா ரிலீஃப் ஆகிருக்கும், ஒரு ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ இன்னும் நீங்கள் வேலை செய்கிறதுக்கு நல்லா சுறுசுறுப்பாக இருப்பீங்க. அதனால் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாகவே இருக்காது. அதனால் உசிலியாகவே நீங்கள் செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. 30 டே வெயிட் லாஸ் சேலஞ்சில் டே 7ல் நான் எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஃபுட் சார்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட வெயிட் லாஸ் அப்படின்றது ரொம்ப ஈஸியாகவே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் அந்த பெல் ஐக்கானோ கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்யூ.